ஹாய் ஹலோ வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டு பொங்கல் எப்படி வச்சோம் அப்படிங்கிறது தான். பொங்கலுக்கு முன்னாடி நாள் எங்கே போயிருந்தோம், அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு எப்படி பொங்கல் வச்சோம், இதெல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். நம்ம ஒரு பிளான் போட்டால் தெய்வம் ஒரு பிளான் போடுங்கிற மாதிரி தான் கதை. நான் ஒரு பிளான் போட்டால் என் பொண்ணு இன்னொரு பிளான் போட்டு அன்னைய டேவோட ஒர்க் எல்லாத்தையும் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் ஆக்கிட்டா. நம்ம எப்போதுமே லாஸ்ட் மினிட்ல தான் ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அதனாலே போகி அன்னைக்கு தான் பொங்கல் ஷாப்பிங்கே போயிருந்தோம். காலையிலே ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்க அண்ணா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போனால் என் பொண்ணு நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு ஒரே இடம். அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அவள் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக எனக்கு வீட்டில் பொங்கல் வேலை எதையுமே செய்யலை. ஏன்னா வீட்டில் வீடெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப்லாம் போட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். எல்லா வேலையுமே அங்கேயே ஸ்டே பண்ணனால ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியல. அதுக்கப்புறம் நைட்டு தான் வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு வர வழியிலே கோலமாவு கலர் கோலமாவுலாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஷாப்லாம் மூடிடும்னு நினச்சேன். பார்த்தா பொங்கல் அன்னைக்கு முன்னாடி நாளுங்கிறனால சில கடையெல்லாம் திறந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வழியிலே கோலமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா மார்னிங் கலர் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். ஏன்னா விடிய காலையில் நம்மளால் எங்கேயுமே கோலமாவு வாங்க முடியாது. சரி ஏதோ கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு கடையை திறந்து விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போயிட்டு கோலமாவுலாம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரவே 12 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்மளால் கோலம் போட முடியாது, மார்னிங் எழுந்திரிச்சு கோலம் போட்டுக்கலான்னு ஒரு 4 பிளான் பண்ணி கோலம் போடலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போடலான்னு தான் பிளான் பண்ணினேன். ஆனால் கோலம்லாம் போட்டு டயர்டாகிடுவோம். அதுக்கப்புறம் சாரீலாம் கட்டணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர்லாம் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தனால எனக்கு இந்த ஒரு வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. வாசல் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோலம் இவ்வளோ பெருசாக போடுறது, அங்கே இங்கேங்கிற வேலையெல்லாம் இல்லை. சின்னதாக ஒரு வாசல் இருக்கும், தண்ணியை தெளித்தோமா கோலத்தை போட்டோமான்னு நம்ம போயிடுவோம். பட் இந்த வருஷம் நமக்கு புது வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நிறைய வேலைகள் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 4:30 போல் எழுந்திரிச்சி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வாசல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏன் முன்னாடியே வாசலில் ஃபஸ்ட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறனால நம்ம ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அதனாலே கொஞ்சம் பயந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உள்ளேயே அந்த வாசலில் நிலக்கதவில் விளக்கேற்றுவோம்ல, அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் வெளில போய் வாசலில் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு நான் போடவே போவேன். ஏன்னா அந்த 4:30 டைம்லலாம் நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும்ல. யாருமே இல்லாத தெருவில் யாருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனியாக அந்த தெருவில் நம்ம தனியாக இருக்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல. அதனால் மார்னிங் டைமில் தெருவாசலில் மட்டும் வெளியில் வாசலில் மட்டும் போடாமல் நிலவாசலில் மட்டும் போட்டுக்குவேன். அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி வாசல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொங்கல் வேலை எதையுமே இந்த வருஷம் செய்யலை. சரி இப்போ தானே வந்தோம், ஸோ கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படிங்கிறனால எந்த இதுவுமே வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கல. சிம்பிளாக வீடை மட்டும் அங்கங்கே கப்போர்டு துடைக்கிறது அந்த வேலையை மட்டும் தான் செஞ்சிருந்தேன். மீதி எல்லாத்தையும் இந்த பெரிய பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வைக்கிற பித்தளை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் இந்த வருஷம் எனக்கு இல்லை. கோலமாவெலாம் நைட்டு வாங்கிட்டு வந்தனால எதையுமே நான் கலந்து வைக்கலை, டப்பாலெல்லாம் போட்டு வைக்கல. மார்னிங் எழுந்திரிச்சி ஜஸ்ட்டு இருக்கிறத கவர்லேயே எடுத்து வச்சு கலர் கோலமாக அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தேன். பிளானும் கோலம் எதுவுமே இதை போடணும் அதை போடணுங்கிற பிளானும் இல்லை. எல்லாமே எனக்கு சொதப்பிச்சு. ஏதாவது போட்டு வச்சு இந்த தடவையாவது கோலம் போடுவோம், எப்போதுமே என்ன மனசில் தோணுதோ அந்த நேரத்துக்கு வர கோலத்தை தான் நான் போடுவேன். சரி இந்த வருஷமாவது ஏதாவது நோட்டில் போட்டு வச்சு அந்த டிசைனில் போடலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இல்லை யூடியூப்பில் எதுலையாவது நெட்டில் பார்த்தாது கோலத்தை பார்த்து வைக்கலான்னு எதையுமே பார்க்கல. சடனாக ஒரு பிளான்னு சடனாக இந்த கோலத்தை போடுவோம் கலர் அடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேனே. ஏன்னா எல்லாமே எனக்கு பிளான் பண்ணி நடக்காதனால என்ன அந்த நேரத்தில் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுருவோம். ஆனால் எதையுமே மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் ஓடிட்டு இருந்தது. பொங்கலுக்கு கண்டிப்பாக கலர் கோலம் போட்டுகிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு மார்கழி மாதம் என்னால் தொடர்ந்து எதையுமே செய்ய முடியல. நிறையா உடம்பு சரியாததுனால எனக்கு கண்டினியூஸாக எதுவுமே என்னால் கலர் கோலமாகவே போட முடியல. நான் ரொம்ப பிளான்லாம் வச்சுருந்தேன். எல்லா நாளுமே கலர் கோலம் போடணும், டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் கோலம் போடணும் அப்படின்லாம் பிளான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பிளானும் எனக்கு நடக்கலை. மார்கழியிலே எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே நான் கோலம் போடலை.
போட்ட கோலமும் அந்தளவுக்கு கலர் அடிக்கலை. அம்மா வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. அவங்க கூட சேர்ந்து கோலம் போட்டேன். தனியாக நான் மட்டும் தெருவில் போயிட்டு இருந்தனால எனக்கு அதுவுமே வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5:30 போல் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு கலர் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கோலத்தை போட்டு கலர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பெருசாக போட்டால் அதுக்கு கலரும் அடிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு வேலை எதையுமே செய்ய முடியாது. அப்படிங்கிறனால சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது கலர் அடிச்சுட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பொங்கல் பானையெல்லாம் வரைஞ்சி பொங்கல் வாழ்த்து எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொன்றா வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணுவோம். பொங்கல் வந்து உழவர்களுக்கானது, விவசாயம் பண்ணுற எல்லாருக்காகவும் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் தான். அந்த நாளில் வந்து உழவர்களை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பொங்கல் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தா தான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியும். சின்ன வயசில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணதை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தா தான் அவங்களும் இதெல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வருஷம் வந்து பொங்கல் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி பாப்பா கிட்ட சொன்னேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து லாங் வீடியோ போடுறேன். ஏன்னா லாங் வீடியோ வந்து நிறைய எடுத்து வச்சதெல்லாம் நான் நிறையா போடவே இல்லை. டேலாம் கலந்து போடனால இதுக்கு மேலே எதுக்கு அந்த வீடியோவை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணாமையே நான் விட்டுட்டேன். ஓகே, நம்ம பொங்கலுக்காவது வந்து லாங் வீடியோ வந்து சீக்கிரமாக எடிட் பண்ணி போடணுங்கிற மாதிரி நினச்சேன். அதுவுமே தள்ளி போய் இன்றைக்கி தான் வந்து நான் எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மொட்டை மாடியில் போயிட்டு கோலம் எப்படி இருக்குன்னு மேலேருந்து ஒரு வியூவில் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போய் பால்கனிலேருந்து ஒரு வியூ இருந்து கோலம் போட்டதை எடுத்துகிட்டு இருந்தேன். கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் வேலை இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டே எந்த வேலையுமே வீடெல்லாம் தொடச்சி விடலைங்கிறனால அன்றைக்கி மார்னிங் தான் எல்லா வேலையுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ விடிய காலையிலே வந்து கோலத்தை போட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10:00 10:30க்கு நல்ல நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன். ஸோ என் வீடெல்லாம் ஃபுல்லாக மாப் போட்டுட்டு இந்த கபோர்ட்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையும் நான் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பொங்கல் அதுமா எல்லாமே க்ளீன் பண்ணணும் நாளே அப்படின்னு பிளானில் இருந்துச்சு. எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா வீடு க்ளீனாக இருந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டா தான் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த சாமி கும்பிட்ட பிறகு வீட்டில் சமையல்லாம் செஞ்ச பிறகு அந்த அடுப்படியை பார்க்கறதுக்கே ஒரு கவலையாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்ச பிறகு அந்த அடுப்படி அகெயின் வந்து அழுக்காக தான் ஆகும். இந்த வருஷம் பொங்கல் வந்து நான் எப்போதுமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் போது மாடியில் தான் பொங்கல் வச்சுருக்கேன். மாடியில் அழகாக வந்து பாப்பாவுக்கு அந்த இதெல்லாம் வந்து பழக்கத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பொங்கல் வந்து வெளியில் வந்து சூரியனுக்கு பொங்கல் வெளியில் தான் வச்சு சாமி கும்பிட்டு வைக்கணும் அப்படிங்கிறனால அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் வைக்க இடம் இல்லை. அதனால் மொட்டை மாடியில் போயிட்டு நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் மட்டும்தான் நான் வந்து பொங்கல் அடுப்பில் வச்சுருந்தேன். சரி, இந்த வருஷம் பொங்கல் வந்து வெளியில் வைக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் பிளானில் வச்சுருந்தேன். அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை மட்டும் சொல்லி வச்சுருந்தேன். எனக்கு வெளியில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அது போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் அதுக்கேற்ற மாதிரி செங்கக்கல்லாம் வச்சு பானையும் வந்து எல்லாமே மார்னிங் போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான பொருள்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தார். எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பொங்கல் வைக்கிறதுங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் ஊர்லலாம் நான் போயிருக்கேன். ரொம்ப அழகாக வந்து அந்த கிராமத்தில் பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிட்டியில் வந்து தீபாவளி நல்லாயிருக்கும், கிராமத்தில் வந்து பொங்கல் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தான். தீபாவளி வந்து ஊரில் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் பொங்கல் வந்தால் வில்லேஜுக்கு போனால் தான் ஒரு ஃபீல் இருக்கும். சின்ன வயசில் அப்போல்லாம் வந்து அடிக்கடி பொங்கல்னால் ஊருக்கு போய் அங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த 4 டேஸும் சூப்பராக ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து என் பொண்ணுக்கு இன்னமும் அனுபவிக்கலை. நானாவது சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்துட்டேன். இவங்கெல்லாம் எப்போ அதெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு அடிக்கடி தோணும். அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஊரில் போய் பொங்கல் வைக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறனாலேயே ஊருக்கு போகிற பழக்கமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவும் எங்கள் அப்பா அம்மா ஊரில் வந்து வைக்கிற பொங்கல் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையிலேயே வந்து அந்த சூரியனுக்கு பொங்கல் வைக்கும்போது எல்லாருமே அட் ஏ டைமில் வந்து அந்த இதெல்லாம் வச்சு வெளியவே வந்து மண்ணாலேயே அடுப்பெலாம் செஞ்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணலைனாலும் சிம்பிளாக வந்து வெளியில் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை மட்டும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து மஞ்சளில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வெளியில் சூரியனுக்கு வந்து பொங்கல் வைக்கணுங்கிறனால வெளியே ஒரு விளக்கு வச்சுட்டு பொங்கல் பானையெல்லாம் ரெடி பண்ணேன். மஞ்சள் கொத்து வந்து கட்டியாச்சு. நமக்கு தெரிஞ்ச கோலத்தை வந்து பானையில் தீட்டி சாமியை கும்பிட்ட பிறகு பொங்கல் பானையை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு.
பாப்பாவும் குட்டி பாப்பாவும் நான் நைட்டே கூட்டு வந்துட்டோம். மார்னிங் வந்து அவங்க அண்ணா வீட்டில் வர சொல்லியிருந்தோம். அங்கே வீட்டில் பொங்கல் வச்சுட்டு, ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். 2 பேருக்கும் சேம் கலரில் ட்ரெஸ்லாம் வாங்கி அழகாக அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பசங்களை கையால் எல்லாமே செய்யணுங்கிறனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பசங்க கையில் கொடுத்து தான் தண்ணி ஊற்றுறனாலும் சரி, அரிசி போடுறனாலும் சரி, வெல்லம் போடுறனாலும் எல்லாமே அவங்க கையில் பண்ணி செய்யட்டும். அவங்க இதெல்லாம் எப்படி செய்கிறோங்கிறத கற்றுக்கட்டும் அப்படிங்கிறனால அதெல்லாமே செய்ய சொல்லியிருந்தோம். ரொம்பவே ஹாப்பியான ஒரு பொங்கல் இந்த வருஷம் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்து பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிற ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் எல்லாரும் ஊரில் இருக்காங்க, அங்கங்கே இருக்கிறனால எதையுமே வந்து ஒன்றா செய்ய முடியல. ஏன்னா அவங்கவுங்க வீட்லேயும் பொங்கல் வைக்கணுங்கிறனால எல்லாருமே அங்கே முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து நல்லபடியாக பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அடுப்புலாம் பற்ற வச்ச பிறகு பொங்கல் பானையை வந்து 4 பக்கமும் காட்டிட்டு அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையும் சேர்த்து அடுப்பில் வைக்க வச்சுருந்தோம். பொங்கல் பானையில் பொங்கல் வச்சு சாப்பிட்டாலே ஒரு தனி ருசி தான். எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு பசங்க அப்பப்போ வந்து செய்யறதுக்கு மட்டும் கூப்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்ற டைமில் வந்துருங்க பாப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளையாட்டு தான். விளையாடுறத தவிர அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பசங்க ஆனால் பொங்கல் வந்து பொங்கின பிறகு நல்லா என் பொண்ணெல்லாம் குலவை போட்டா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கும் தெரியும். இந்த சிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறனால இதெல்லாமே எப்படி செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறனாலேயே வந்து நான் இப்படி வந்து செஞ்சு என் பொண்ணுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேன். ஏன்னா நீ பெருசாக ஆன பிறகு அம்மா இப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீ வந்து ஃபாலோ பண்ணணும் பாப்பா அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பண்ணதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்ல, அது மாதிரி என் பொண்ணு என்னை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறனால அந்த மாதிரிலாம் வந்து பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேன். நல்லபடியாக பொங்கல் வந்து சூப்பராகவே பொங்கிருச்சு. ரொம்ப நேரம் வந்து பானை வந்து இது பண்ணி செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் டைமும் எடுத்துருச்சு. நல்லபடியாக பொங்கல் பொங்குனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பசங்களும் சந்தோஷமாக ஜாலியாக வந்து பொங்கல்லாம் சொன்னாங்க. இந்த ஒரு மொமெண்ட் நிஜமாகவே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் தான். புது வீட்டுக்கு வந்து புது வருஷத்தில் பொங்கலும் வந்து வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமான ஒரு பொங்கலை வந்து இந்த வருஷம் வந்து அழகாக கொண்டாடிட்டோம். ஒவ்வொரு முறையும் வந்து வீடியோ எடுக்கும்போது லாங் வீடியோ போட்டுருணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் பண்ணுவேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த பிளான் வந்து ஸ்டாப் ஆயிரும். என்னன்னே தெரியல. இந்த வருஷமாவது எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்துடணும், சீக்கிரமாக வந்து நம்மளுடைய பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ரெகுலராக வந்து பண்ணணும், எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிடும். அதுபோல் தான் இந்த வருஷம் வந்து எந்த ஒரு தடங்களும் வந்தாலும் அதெல்லாம் மீறி நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த வருஷம் அழகாக வந்து பொங்கல் வச்சு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டோம் வீட்டில். சூரியனுக்கு நாள் சூரியனுக்கு பொங்கல் வச்சாச்சு. ஊர்லலாம் வந்து அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலுக்கு இன்னும் சூப்பராலாம் பண்ணுவாங்க. மாட்டுப் பொங்கலுக்கு வீட்டில் வந்து மாடு வைக்கிறவங்களாம் வந்து அழகாக பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாட்கள் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கினோடனேயே வந்து அரிசி போட்டுட்டு பசங்க கையாலேயே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே பசங்களை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லோரும் அரிசி போடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் எல்லாத்தையும் போட்டு நல்லபடியாக பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கலை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. எப்படி இருக்குங்கிறதோட நமக்கு பொங்கல் வந்தாலே வந்து லீவ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சின்ன வயசுலலாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வீட்லேயும் வந்து பொங்கல் வந்து பொங்கியாச்சு, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அழகாக கத்திட்டு இருந்தா. ரொம்பவே அவளுக்குமே ஒரு இது இல்லாமல் அழகாக வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு அவள் தங்கச்சி எல்லாமே வந்து கத்திட்டு பொங்கலை வந்து அழகாக வரவேற்றாங்க. இந்த வருஷம் நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டோம் கடவுளே. இதே போல் இந்த பொங்குற மாதிரியே நம்ம குடும்பமும் அழகாக வந்து எந்த ஒரு கஷ்டம் நஷ்டமும் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு நல்ல ஒரு சந்தோஷம் மட்டும் பொங்கி நம்ம வீட்டில் வாழணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வேண்டிட்டு அழகாக வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஹாப்பியான ஒரு பொங்கல் தான் சொல்லணும் இந்த வருஷம் பொங்கல். அடுத்த நாள் என்னுடைய ஆத்துக்காரருக்கு பிறந்த நாள் வரதுனாலேயே எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக போயிடும். ஸோ பொங்கல் வந்தாலே இப்போ ஒன்று வந்து பொங்கல், இன்னொன்று வந்து வீட்டுக்காரோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு வருஷம் பொங்கலும் இந்த 10 வருஷமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கினோடனே வெள்ளெல்லாம் போட்டு குழந்தைங்கள வச்சு நல்லபடியாக வந்து பொங்கல் பொங்கியாச்சு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்கல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் கவர் பண்ணல, சிம்பிளாக வந்து என்னென்ன முடியுதோ அதை மட்டும் தான் கவர் பண்ணேன்.
அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதேபோல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால் வந்து மேன்மேலும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏன் வீடியோ போடுறோம்னு நிறைய தடவை தோணும். ஸ்டாப் பண்ணிடலாமா எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு. என் பொண்ணோட வேர்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணும். அதே மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் வியூஸும் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செல்லா குட்டீஸ்.